சேனல் ரியா டைம்ஸ். நாங்கள் ஸ்ரீ உத்பவா குமாரசுவாமி டெம்பிள் முருகர் கோவிலுக்கு தான் இது போயிருந்தோம். இந்த பேர் முருகர் எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்காரு. முருகர் குமாரசுவாமி லேஅவுட் முருகர் கோவில். இன்னைக்கு தேர் இருக்கு. ஸோ சுவாமி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாரும் குட்டீஸ் எல்லாம் ரெடி, கார்விகெல்லாம் ரெடி. பாருங்க, மேல அடிச்சுட்டு வந்துட்டாங்க. சுவாமி திறந்தாச்சு. என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போகும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த சாமி அந்த சாமி இல்லை, எல்லா சாமிக்கிட்டையும் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஹாய், வாங்க வாங்க. ஹாய். வந்தாச்சு, முருகர் திறந்தாச்சு, முருகர் ரெடி. குயிலாட்டம் ரெடி. மயில் வரப்போகுது எல்லாம் மயிலுக்கு ரெடியா இருங்க. பாருங்க, மயிலாட்டம் ரெடியா போறாங்க. அரோஹரா 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 அரோஹரா. அரோஹரா. ஓமம் எல்லாம் போட்டாச்சு. சுவாமியை இப்போ எடுத்து தேர்ல உட்கார வச்சா ரெடி. அரோஹரா 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 அரோஹரா. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எனக்கு பயங்கரமான கை வலி. ரைட் ஹேண்ட் சைட் திரும்பவே முடியாத அளவுக்கு வலி இருந்தது. டாக்டர் கிட்ட போனால் இசிஜி பண்ணுங்க, அப்புறம் இன்னொரு டாக்டர் கிட்ட போனால் இசிஜி எதுக்கு பண்ணீங்க, டேப்லெட் கொடுக்குறேன் சரியாயிடும் அப்படின்னாங்க. அந்த டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த டேப்லெட்டில் சைடு எஃபெக்ட் ஆகி ரொம்ப மயக்கம் தான் வந்துட்டு இருந்தது எனக்கு. டேப்லெட்டில் சைடு எஃபெக்ட் ஆகி ரொம்ப மயக்கம் தான் வந்துட்டு இருந்தது எனக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நியர்பை ஃபார்மசியில் போய் டேப்லெட் வாங்கி போட்டுட்டு தூங்கினது தான். மறுநாள் வந்து தேருன்னு சொல்லும் போது எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னு. சரி கிளம்பி போகலான்னு பார்த்தா காலையில் எழுந்துக்கிறேன், கை வலியே இல்லை. எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது எல்லாருக்கும் நடந்துருந்தா தெரியும். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். போயிட்டு அவரோட அந்த தேரை இழுக்க போகிறேன்ற ஒரு சந்தோஷம். அப்புறம் அதை பிடிச்சி நான் இழுக்கும் போது ஓகே எனக்கு வலி வந்துருமோன்னு நினைச்சேன். ஒரு சொட்டுக்கு வலி கூட இல்லை எனக்கு. அதுக்கு அடுத்த நாளில் அன்னிலேருந்து எனக்கு வலி இல்லை. அவ்வளோ நடந்தேன், கோவிலை சுற்றி சுற்றி வந்தேன், எனக்கு சுத்தமாக வலியே இல்லை. ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது சடனாக இந்த மாதிரி நடந்ததும். ரொம்ப தேங்க்ஸ் முருகா. முருகனுக்கு அரோகரா. ரொம்ப சந்தோஷம்.
பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த முன்னாடி கயிறை விடாமல் நான் அப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் பிடிச்ச கயிறு அவரை கொண்டு வந்து திரும்பவும் அதே இடத்துல விடுற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. எனக்கு நகர மனசு வரல அந்த இடத்த விட்டு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அங்கே நான் தான் நிற்கணும்னு நான் நின்றுட்டு இருந்தேன். யாரும் வந்து கேட்கவும் இல்லை எங்ககிட்ட. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. போகிற வழியிலலாம் எங்களுக்கு அங்கங்கே மோரும் ஜூஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு நம்ம வணங்குறோம். இதில் வந்து எல்லா ஊர்லேயும் கொண்டாடுறாங்க. நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கிறதுனால நீங்கள் பாருங்கள், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகம் எல்லாமே வந்து அவங்க தமிழ்நாட்டிலேருந்து வர வச்சு அவரை கொண்டாடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மோளம் அடித்த அண்ணாவும் தமிழ்லேயே தான் பாடினாங்க. கேட்கும்போது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம எல்லாத்துலேயுமே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நடுவில் நீங்கள் கேட்கலாம், அந்த அண்ணா மியூசிக் வந்து சுவாமி ஐயப்பாடி போட்டாரு. மோளம் அடிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு இதெல்லாம் இந்த சாங் புதுசாக அடிக்கிற மாதிரி இருந்தது. நானும் கோரஸ் பாட ஆரம்பிச்சிட்டேன். அவரும் கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, ஓகே, எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அவரை எப்படி கூட்டிகிட்டு போனோமோ அதே ஹாப்பினஸோட அவரை கூட்டிகிட்டு வந்து கோவிலில் விட்டுட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரை கிட்டக்க பார்த்து அரோஹரா அரோஹரான்னு சொல்லும் போது என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிரசாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய். பாய்.